இன்றைக்கி குட்டான என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. இந்த பொருள்லாம் வச்சு ஒயிட் சீஸ் பாஸ்தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கிண்ணத்தில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம். அது ஹீட் ஆனோடனே சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இது ஒட்டாமல் வர்றதுக்கோசம் நம்ம ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சு இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரை பண்ணலாம். நம்ம வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு நான் கொஞ்சோண்டு பட்டர் எடுத்திருக்கேன். அது கூட இப்போ நம்ம பொடியை கட் பண்ண ஒரே ஒரு ஆனியன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துருக்கலாம். நான் கேப்சிகமும் கேரட்டும் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இப்போ நம்ம சால்ட்டு, பெப்பர் இது 2 மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்ச பாஸ்தாவை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போது இதில் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இது கூட நம்ம கொதிக்க வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண அது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்கள் ஸ்லிம்மில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ அது நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம இப்போ சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்த உடனே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது 3 தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச பாஸ்தா இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம இதுக்கு மேலே லைட்டாக சீஸ் தூவிட்டு கொஞ்ச நேரம் அது சீஸ் உருக்குற வரைக்கும் மூடி வச்சோன்னா நம்மளோட பாஸ்தா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி